பெரிய மன்னர் வீட்டு பிள்ளை இல்லை, ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் சொன்னார். உண்மை அதுதான். வெயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இதுதாங்க இன்னைக்கு மரியாதைக்குரிய விஜய்க்கு ஏற்பட்டிருக்க நிலைமை. எத்தனை தாக்குதல்களுங்க அப்பா. அதாவது அவர் வாயால் சொல்ல மாட்டேன், இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிட்டார், முதலமைச்சர் கூட சொல்ல மாட்டார். இங்கே அந்த 67 மார்க்சிஸ்டுகள் கொடுத்தார்கள். ஆனால் மார்க்சிஸ்டுகளை அவர் பதவிக்கு வந்த உடனே அவர் படுத்தின பாடு இருக்க டு கோட், அதை விட்டுருக்கேன் ஒரு மேட்ரு. இதை கீழவன்மணி என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணாங்க. என்னென்னா எரிஞ்சூர் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாமே அவர் தான் தீப்பொறி எடுத்துகிட்டு போய் கொளுத்தி விட்டது. ஒன்றும் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா, அந்த 67 வாக்கில் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே என்னது, கருணாங்கிற ஒரு நெல், ஆடுதுறை என்ற நெல்லெல்லாம் அபரிதமாக விளைந்தது. ஷார்ட் பீரியட்